வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் கமாண்ட் இன் லினக்ஸ். ஸோ லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் பிஎஸ் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனோட பார்க்கலாம். ஸோ பிஎஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா டு லிஸ்ட் அவுட் த பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஸோ பிஎஸ் கமாண்ட் லினக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பிஎஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பிஎஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் பேஷ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அதோட பிஎஸ்ன்ற கமாண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஎஸ் கமாண்டை ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசருக்கு மென்ஷன் பண்ணி டீட்டெயில்ஸை கிராப் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் பாருங்க, நான் PS-U காஷிவ் கொடுத்துருக்கேன். ஸோ காஷிவ்ன்ற யூசர் நேமுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு PS-U காஷிவ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதாங்க ரிசல்ட். ரைட். ஸோ ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம், சிஸ்டம் டி, பைப்வேர், பியூல் ஸ்டுடியோ, DVS-D1 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பேக்ரவுண்ட் சர்வீஸ் எனக்கு காஷிவ்ன்ற யூசர் அக்கௌண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்ரைட். சூப்பர். நம்ம இது ரியல் டைமாக அப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட லினக்ஸ் என்விரான்மெண்ட்ல லினக்ஸ் டெர்மினல்ல நான் PS அப்படின்ற கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பேஷ் எக்ஸ்போஸ் ஆச்சு, அதே மாதிரி PS. ஸோ பேஷ் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த PS என்ற கமாண்ட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், அது எனக்கு இங்கே லிஸ்டோட இருக்கு. அண்ட் செகண்டரி திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பெசிஃபிக் யூசருக்கு PS-U அப்படின்னு சொல்லிட்டு காஷிவ் அப்படின்ற யூசர் நேமை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ காஷிவ் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் லிஸ்ட்ஸ் எனக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ரைட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்னோட லினக்ஸ் என்விரான்மெண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு ஃபயர்ஃபாக்ஸ் அப்ளிகேஷனோட ப்ராசஸ் ஐடியும் நீங்கள் எங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நான் என் கமாண்டை ரீரன் பண்ணுறேன், PS-U காஷி அப்படின்னு கொடுத்து என் கமாண்டை ரீரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் எனக்கு எங்கே ரன் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ப்ராசஸ் ஐடி ஆஃப் த டெர்மினல் ஆஃப் ஆல் யூசர்ஸ். ஸோ நீங்கள் PS-AUX என்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆல் யூசர் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஸோ எல்லா யூசருமே, ரூட் யூசர் இருந்தாலும் சரி, காஷிவ்ன்ற யூசர் இருந்தாலும் சரி, எல்லா யூசரோட ப்ராசஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆக போகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெர்மினலோட ஐடியா நீங்கள் மென்ஷன் பண்ண போறீங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.